இப்போ நடக்கிறது வந்து நயினார் வர்சஸ் டிடிவி தினகரன் பார்க்கணுமா அல்லது நயினார் வர்சஸ் அண்ணாமலைன்னு பார்க்கணுமா? அதாவது வந்து டிடிவி இப்போ பேசுகிற இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக பேசுகிறாரு என்னோடய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அவர் கட்சி ஆரம்பித்தது எதுக்காக ஆரம்பித்தார்? துரோகிகள்கிட்ட அம்மா ஆரம்பித்த கட்சி மாட்டிகிட்ருக்கு, அதை மீட்டெடுக்கணும்னு தான் அவர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் வந்து பாஜக அணியில் இருந்தபோது அங்கே எடப்பாடி இல்லை. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்தபோது அங்கே எடப்பாடி இல்லை. அப்புறம் அப்போ அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலைக்கும் எடப்பாடியை பிடிக்காது. அதனால் அண்ணாமலை வந்து இவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறது ஈஸியாக போச்சு. ஸோ அப்புறம் நயினார் நாகேந்திரன் பிரசிடெண்ட்டாக வந்து அண்ணாமலை வெளியில் போகிறப்போ அப்போது டிடிவி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். நயினார் நாகேந்திரனுக்கும் அவருக்கும் உள்ள பழைய உறவெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் ஏடிஎம்கில் இருந்தவர் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது நயினார் நாகேந்திரன் எப்படி ஒரு பிஹேவ் பண்ணுவார்னு டிடிவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அண்ணாமலை போயிட்டார், எடப்பாடி உள்ளே வந்துட்டார். அப்போ இவரோட நோக்கம் என்னவாக இருந்தது? நமக்கு நேர் எதிராக நம்ம யார்கிட்டேருந்து கட்சியை வந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவர் உள்ள கூட்டணிக்கு வரும்பொழுது நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவர் யோசிக்க வேண்டாமா? கொஞ்சமாவது யோசிக்கணும். பாஜக வந்து நம்மளை சரி பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், சமாதானப்படுத்தும் அப்படின்லாம் அவர் நினச்சிருந்தார். ஆக்சுவலாக அமித்ஷா வந்தார், பிஎம் வந்தார், நினைவு அஞ்சலி கூட்டங்கள்லாம் நடந்தது, மூப்பனாக இருக்குது. எதுலேயுமே அவங்களுக்கு அழைப்பு கிடையாது. ஓபிஎஸ்க்கும் அழைப்பு இல்லை, தினகரனுக்கும் அழைப்பு இல்லை. அப்போது இது வந்து நயினார் நாகேந்திரன் எடுத்த முடியுமானா ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி அது நயினார் மட்டுமே அந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார். பாஜக மேலிடமே தினகரன்ட்டையோ இல்லை ஓபிஎஸ்டியோ ரொம்ப நம்ம நெருங்கி இருக்க வேண்டாம், அது எடப்பாடிக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டாக்கும் அப்படின்னு அவங்களே தீர்மானிச்சிருப்பாங்க. மேலிடத்தில் தீர்மானித்து தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அந்த குறிப்பை புரிந்து கொண்ட நயினார் நாகேந்திரன் அவருக்கு பழைய விஷயங்கள் இருந்தால் கூட இப்போ நடக்கிற விஷயங்கள் நம்ம ரொம்ப வந்து அவங்க கூட சேர்ந்து இணைந்து கோஆர்டினேட் பண்ணி இல்லை அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரே மேடையில் உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணால் எடப்பாடிக்கு கோபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்கள ஒதுக்குற ஒரு வேலையை அவர் இயல்பாக கையாண்டிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. இதை வந்து டிடிவி முன்னாடியே எதிர்பார்த்துருக்கணும். ஏன்னா ஈஸியாக எதிர்பார்க்கலாம். நயினார் எப்படி பிஹேவ் பண்ணுவார், அது மேலிடம் சொல்லி தான் பிஹேவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நயினார் அது மேலிடம்னு சொல்லாமல் நயினார் நாகேந்திரன் அந்த குற்றச்சாட்டை குறுக்குறாரு. அதான் தினகரன்ட்ட நான் பார்க்குற ஒரு டெஃபிஷியன்சி, குறைபாடு. அவர் வந்து எய்தவனிற்கு அம்பை நோகிறார். ஆக்சுவலாக அவர் அமித்ஷாவையும் குறை சொல்லணும், மோடியை குறை சொல்லணும். அதை விட்டுட்டு நயினார் நாகேந்திரனை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேலிடத்தோட திங்கிங் என்னவா இருக்குன்னு நயினார் நாகேந்திரனுக்கு தெரியும். எடப்பாடியை எந்த விதத்துலையும் ஆண்டகனைஸ் பண்ணிக்கூடாது. அவர் 18% ஓட்டை கையில் வச்சுருக்காருங்க. இவங்கள விட அவர் முக்கியம். இதெல்லாம் தினகரன் முன்னாடியே யோசிச்சிருக்கணும்.